ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல், மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்து கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய குடும்பமானது களை கட்டப் போகிறது. ஏனென்றால் என்னுடைய அத்தை லட்சுமி தேவியுடன் நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். செல்வ செழிப்புடன் வளமுடன் நீ வாழப்போகின்றாய். இந்த பழனி முருகன் நான் உனக்குள்ளே வந்து உன் வீட்டிற்குள்ளே தங்கி உனக்கான வேண்டியது எல்லாவற்றையுமே செய்து தரப்போகிறேன். உன் வீட்டில் விருந்தினராக நான் வரப்போகிறேன். செல்வ செழிப்புடன் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் என எல்லாமே பூத்து குலுங்க போகிறது உன் வீட்டில். சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது உன்னுடைய வீட்டில். எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருப்பதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். காலம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நாம் கருதக்கூடாது. அதே நினைப்பிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு போகக்கூடாது. காலம் என்பது அதற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். தக்க சிம்மாசனங்களும் கண்மறைவாகிவிடும். அதிகாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். செல்வ வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும். கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும். அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா? ஆகையால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காமல் போகாதே. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. நாம் செய்யும் உதவி வீணாகாது. நல்ல சொற்கள், நாம் பேசும் நல்ல சொற்கள் வீணாகாது. நாம் செலுத்தும் அன்பானது வீணாகாது.
தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும். இப்படி நாம் சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும், உயர்ந்த கதியை நமக்கு நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெறும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும் என்பது உனக்கு தெரிய வேண்டும். எனது சொற்களை நீ மறந்துவிடக்கூடாது. உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என் முன்னால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் அனைத்துமே எரிக்கப்பட்டுவிடும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த நல்ல நிகழ்வும் இப்போது நடக்கப் போகிறது. அதுவும் நிச்சயம் நிகழப்போகிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். பலருக்கு பலர் அறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிந்திருக்காய்தானே? நானே உனக்கும் அப்படித்தான் செய்வேன். உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேனா? உனக்கான அற்புதங்களை நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதை பெற்றவுடன் நீ மகிழ்ச்சியுடன் என் கோயிலுக்கு வர நீ தயாராக இரு. உன் வீட்டின் விருந்தினராக நான் வந்து கொண்டிருக்கிறேன். செல்வ செழிப்புடன் நலமுடன் உன் குடும்பம் களை கட்டப் போகிறது. நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்லவே நான் இப்போது வந்து கொண்டிருக்கிறேன். என் அழைப்பை எதிர்பார்த்து நீ காத்திரு. நிச்சயம் நான் வருவேன். அன்று முதல் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் கொடுத்து உன் வீட்டில் நிரந்தர விருந்தினராகவே இருக்கப் போகிறேன். செல்வ செழிப்பு அன்று முதல் உன் வீட்டில் பல மடங்காக பெருகும். உன் குடும்பம் எந்த கவலையுமின்றி சந்தோஷமாகவே இருக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நல்லது நடக்கும். வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா? உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேனே. நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய், உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. என்னை நீ மறந்து விட்டாய் என்றுதான் கூறுகிறேன். ஏனென்றால் அந்த மாயை என்ற வலைக்குள் நீ சிக்கிக் கொண்டு விட்டாய். அதனால்தான் நான் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நானோ உன்னை சுற்றி எல்லா புறமும் உன்னை நோக்கியே நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாத்து கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா? முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் ஒன்றுமே கிடையாதே. முடிந்தது விட்டது. அதை திருப்பி பெற முடியுமா? ஆகாது அல்லவா? அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன். அதை நீ புரிந்து கொள். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள், எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும். தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே. அர்த்தமற்ற புலம்பலால் மன அமைதியையும் நிம்மதியை மட்டும்தானே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வழிகாட்டுங்கள். என் விழிப்புடன் தன்னம்பிக்கையுடன் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். புலம்பிக் கொண்டே இருப்பதால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகுமா என்றால் கிடையாது. அதற்கான தீர்வை தேடி நீ போக வேண்டும். எது செய்தால் அது நல்லபடியாக முடியும் என்று நீ கிடைக்க வேண்டும், தேட வேண்டும். நிதானமாக செயல்பட, அவசரப்படாதே. ஒன்றும் ஆகப் போவது கிடையாது. நிதானமாக யோசித்து அதற்கான தீர்வை நீ தேடிக்கொள். முடியாவிட்டால் என்னிடம் என் உதவியை தேடி வா. நிச்சயம் நான் உனக்கு உதவி புரிகின்றேன். நீ மறந்து விட்டதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் கண்ணுகளுக்கு தெரிகின்றன. நீ என்னை ஒரு நொடி நினைத்தால், என் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போய்விடும். நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயிப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. வெற்றி என்ற தீபம் உன் அருகிலேயே எப்போதும் எரிந்து கொண்டிருக்கின்றது. நீ விழும்போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடிக்க, நீ மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்க உன் அருகிலேயே, உன் பக்கத்திலேயே உன்னுடைய அப்பா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை சொல்.
துன்பம் வரும்போது மட்டும்தான் நீ என்னை நினைக்க வேண்டும் என்று கிடையாது. எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் என்னை மறக்காமல் என்னை கூப்பிடு. உன்னுடைய சந்தோஷத்திலும் நான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். துன்பத்தை மட்டுமே நீ எனக்கு கொடுக்காதே, சந்தோஷத்தையும் நீ எனக்காக வைத்திரு. துன்பத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீதான் அதை தேடி தேடி சென்று அதை வாங்கி கொண்டிருக்கின்றாய். அதனால் நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காமல் இனி நடக்கப் போவது எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நீ எடுத்துக்கொள். நிச்சயம் அது நன்மையாக முடிக்கும்படி நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என்னை கூப்பிடு, நான் வருகிறேன் உன்னுடைய உதவிக்கு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மறந்து விடாதே, உதாசீனப்படுத்தி விடாதே. என்னை நினைத்து கொண்டே இரு. என் நாமத்தை நீ ஜபித்துக் கொண்டே இரு. நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும். உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அன்பை மட்டுமே வைத்துக்கொள். பாசத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள். எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய மனதில் நீ பயமே கொள்ளக்கூடாது. சோர்வு, கவலை, விரக்தி எல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு தங்கமி. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக நீ வீணாக்கி விடாதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரித்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்ததான் நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க நீ வழி கேட்டு கொண்டிருக்கின்றாய். முதலில் துயரங்களை நினைத்து நீ கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும். என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டு வருகிறேன். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரியாது. நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதனுடைய சிறு பகுதி மட்டுமே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. விரக்தியை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் வைத்து நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு தருகிறேன். கவலைப்படாமல், மனம் தளராமல் சந்தோஷமாகவே இரு. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இன்று முதல் நான் உனக்கு நேரடியாகவே பதில்களை தருகிறேன். அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தருவதற்காக பல ரூபங்களில் நான் உனக்கு உதவி புரிய வந்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவில்லை. காணாமல் தவித்து கொண்டிருந்தாய். வருவாரா வரமாட்டாரா என்னுடைய அப்பா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். அதனால்தான் நானே உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த கடிதத்தை எழுதியிருப்பது போல அதன்படியே நீ நடந்து கொள். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன். என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய். துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா? முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு. நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய். என்னால் முடியும் என்று எழுந்து வா. முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா.
அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம். எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். யாரிடம் போய் சொல்வது, யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய். தங்கமி, முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள். உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல, அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும். அது இல்லாததுதான் இப்போதைய காரணம். உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார், எப்படி இருக்கிறது என்று, எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று. எல்லாவற்றையுமே மறந்துவிடு. எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா. நீ வளமுடன் வாழ்வாய், எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய். உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன், எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லியாய்விட்டது. வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது. எல்லாவற்றிற்குமே பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும், நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும். உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடும் முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும். கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன். இது அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாகவே சேரும்படி செய்வேன். இது மிகவும் அவசரமான செய்தி, நீ சந்தோஷமான செய்தி. இதை நீ புறக்கணித்து விடாதே. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சந்தோஷ செய்தி என்கிறீர்களே, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய்? நீ கேட்டதை, நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன். விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய். புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார். அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன். அதற்கான காலம் கனிந்து விட்டது. காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது. அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன். வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும். நல்ல செய்தியை கேட்பாய் நீ. வாழ்வோம் வளமுடன். நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு. சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை நீ முழுவதுமாக நம்பு. நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எது என்று கேட்கிறாயா? உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாகவே இரு. எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள். நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும்? என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும். அப்படி இருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு? உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதனால் நீ கலங்காதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு. என் அப்பன் என்னை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன். அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயிற்கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும். நீ அறிந்ததை கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு. கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை. நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும். என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே. என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு. நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா. என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும். கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும். நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம். ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும். அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது, எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்ல போகிறோம். கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த முறை நீங்கள் கோலதெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள். நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும். உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார். அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள். கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களே கூறுகிறது. இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களை உடலை வருத்தி தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை. தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும். நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும். அதாவது 48 நாட்களுக்குள் அது நடந்தே தீரும். நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள். எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார். இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருபவர்தான் தெய்வம். மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள். உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். ஓம் சரவணபவ. ஓம் முருகா போற்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும்.